Hi friends, welcome to GD Law Studies. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் IPC செக்ஷன் 120A and 120B. 120A எதை பற்றி சொல்கிறாங்கன்னா 2 or more agree to do or case to be done. அதாவது இல்லீகல் ஆக்டாக இருக்கணும். an act which is not illegal by illegal means such an agreement is designed and criminal conspiracy. அதாவது இரண்டுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து ஒரு இல்லீகல் ஆக்டை செய்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க, அதுதான் வந்துட்டு கிரிமினல் கான்ஸ்பிரசி. இதை வந்து தமிழில் கூட்டு சதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளை பார்த்தோன்னே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏபிசிடி 4 பேர் இருக்காங்க. 4 பேர் சேர்ந்து ஒரு பேங்க்கை கொள்ளையடிக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானிங்கில் யார் யார் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானிங்கை தான் கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் 2ல் WXY 3 பேர் சேர்ந்து ஒரு பேங்க்கை கொள்ளையடிக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ வந்து இசட் என்ற பர்சனை அந்த வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணுறாரு. அவருக்கு இந்த பிளானிங்கை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ அவர் இசட் வில் நாட் பி ஹெல்டு லையபிள், ஒன்லி WXY வில் பி ஹெல்டு லையபிள். இசட் வந்து லையபிள் கிடையாது, WXY மட்டும்தான் லையபிள். அடுத்தது இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் செக்ஷன் 120A IPC. ஃபஸ்ட்டு தேர் மஸ்ட் பி 2 or more பர்சன், 2க்கு மேற்பட்ட நபர்களாக இருக்கணும். செகண்டு தேர் மஸ்ட் பி அண்ட் இல்லீகல் ஆக்டாக இருக்கணும், இல்லீகல் வேவில் இருக்கணும், கான்சிக்வன்ஸ் ஆஃப் கான்ஸ்பிரசியாக இருக்கணும். அடுத்து தேர்டு தேர் மஸ்ட் பி மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸு. ஃபோர்த்து தேர் மஸ்ட் பி அன் அக்ரிமெண்ட் ரிகார்டிங் த சேம் திங். அவங்களுக்குள்ளே இருக்கிற அக்ரிமெண்ட்டு இந்த சேம் திங்கை பற்றி தான் இருக்கணும். அடுத்து இதற்கான பனிஷ்மெண்ட் ஆஃப் கிரிமினல் கான்ஸ்பிரசி வந்து 120Bயில் வரும். இதுக்கான பனிஷ்மெண்ட்டு டெத்து ஆர் இம்பர்சனிமெண்ட் ஃபார் லைஃபு ஆர் rigorious imprisonment ஃபார் எ டேர்ம் 2 years ஆர் அப்வர்ட்ஸ் வித் ஃபைன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு செக்ஷனில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் இன் IPC அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பார்த்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.